நெக் necrotizing enterocolitis. நான் ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் சினாரியோட ஆரம்பிக்கிறேன். ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வந்துட்டு கரெக்டாக சாப்பிட மாட்டேங்குது. லைக் எவ்வளோ நாள் குழந்தைன்னா ஒரு 20 டே குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக சாப்பிட மாட்டேங்குது. டயரியா போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்டக்கப்புறம் வாந்தி எடுத்துகிட்டே இருக்குது. அந்த குழந்தை வந்துட்டு 28 வீக்ஸ்லேயே பிறந்திருக்கு. அண்ட் கவ் பேஸ்டு ஃபார்முலா மில்க் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. லைட்டாக டெக்கிப்னியா இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எக்ஸாமினேஷனில் பார்த்தோன்னா அவங்களுக்கு வயிறில் டெண்டர்னஸ் இருக்குது, கார்டிங் இருக்குது, ரிஜிடிட்டி இருக்குது, பவுல் சவுண்ட்ஸு எல்லாமே ஆப்சென்ட்டு. ஸ்டூலை டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா அக்கல்ட்டா பிளட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ கேஸ் ஆஃப் நெக்ரோடைசிங் என்ட்ரோகோலைட்டிஸு. ஸோ நெக்ரோடைசிங் என்ட்ரோகோலைட்டிஸ் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் அக்யூட் அப்டமன். லைக் பெயின்ஃபுல்லாக ஒரு குழந்தைக்கு வந்துட்டு அப்டமன் இருக்குது இன் ப்ரீமெச்சூர் இன்ஃபென்ட்ஸில். ஓகேங்களா? ஸோ ப்ரீமெச்சூர்னா இது லெஸ் தேன் 37 வீக்ஸ். இந்த குழந்தை 28 வீக்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரீம் ப்ரீடம். ஓகேங்களா? ஸோ லோ பர்த் இல்லை வித் எஸ்பெஷலி வித் அவங்களுக்கு வந்து லோ பர்த் வெயிட் இருக்குன்னா நிச்சயமாக இட் டிப்பிக்கலி வந்துட்டு அக்கர்ஸ் இன் எப்போ நான் ஸோ இந்த குழந்தைக்கே எவ்வளோ நாள் நான் சொன்னேன் 20 டேஸ்ன்னு நான் சொன்னேன்னா 20 டேஸ்னால் எவ்வளோ? ஸோ 2 to 4 வீக்ஸில் இருக்குது. ஒரு 3rd வீக் பக்கமாக. ஸோ 2 to 4 வீக்ஸ்க்குள்ளே ப்ரெசென்ட் ஆகும். ஒன்ஸ் வந்து ஓரல் ஃபீடிங் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் லைக் பிரெஸ்ட் மில்கோ இல்லை இந்த கேஸில் கவுஸ் மில்கே தந்துருந்தாங்க. ஸோ அப்போ வந்துட்டு வர ஆரம்பிக்கும். இன்ஃபென்ட் வந்துட்டு ப்ரெசன்ஸ் வித் ஸோ என்னென்னா ஸோ கரெக்டாக லைக் நீங்கள் ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா, நான் கரெக்டாக சாப்பிட மாட்டேன், புவர் ஃபீடிங்கோடு இருப்பேன், லெத்தாஜிக்காக இருப்பேன். ஓகேங்க, குழந்தை ஒரு மாதிரி லெத்தாஜிக்காக இருக்கும். இட் வில் வாமிட், இட் வில் ஹாவ் வாமிட்டு, அப்புறம் ஹெமட்டோகீஸியாக இருக்கும். ஸோ பிளட்டு அண்ட் ஸ்டூல்ஸ் இருக்கும். இந்த குழந்தைக்கு டயரியா இருந்துச்சு. அதை நம்ம டெஸ்ட் பண்ணி அக்கல்ட் பிளட்டாக வந்துட்டு இருந்துச்சு. அக்கல்ட் பிளட் எதை வச்சு பார்க்கலாம்? ஓஐஐ டெஸ்ட்டு இல்லை வந்துட்டு லைக் டிஎன்ஏ அதெல்லாம் வச்சு பார்க்கலாம். அப்புறம் த்ரோம்போசைட்டோபீனியா. இந்த குழந்தைக்கும் வந்துட்டு லைக் பிளேட்லெட்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு, சொல்ல மாதிரி. ஸோ த்ரோம்போசைட்டோபீனியா இருக்கும். டிஸ்டெண்டடாக அப்டமன் இருக்கும். ஸோ நம்ம அப்டமன் ஆல்ரெடி எக்ஸாமினேஷன் பார்த்தாலும் எப்படி இருந்துச்சு? லைக் அப்டமன் வந்துட்டு டிஸ்டெண்டடாக இருந்துச்சு, டெண்டராக இருந்துச்சு, கார்டிங் ரிஜிடிட்டிலாம் இருந்துச்சு. டிஸ்டெண்டட் அப்டமன் வித் ஆப்சென்ட் ஆர் டிக்ரீஸ்டாக இருக்கக்கூடிய பவல் சவுண்ட்ஸு ஆல் ஆஃப் விச் ஆர் ப்ரெசென்ட் இந்த ஸோ இதில் வந்துட்டு லைக் அந்த ப்ரெசென்ட் ஆகிற குழந்தையில வந்துட்டு நிறையா இருக்கும். த எக்ஸ்ரே ஆஃப் த அப்டமன் லைக் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நியூமட்டோசில் நியூமட்டோசிஸ் இன்டெஸ்டைனாலிஸ் வந்துட்டு இருக்கும். நியூமட்டோசிஸ் இன்டெஸ்டைனாலிஸ் இருக்கும். ஸோ இது வந்துட்டு இட் இஸ் அ கன்ஃபார்ம் லைக் நெக்ரோடைசிங் என்ட்ரோகோலைட்டிஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இருக்கும். இது வந்துட்டு ஒரு அக்வைர் கண்டிஷன், அதனால தான் 2 to 4 வீக்ஸில் ப்ரெசென்ட் ஆகுது. இது தவிர வேறு என்ன எக்ஸ்ரே ஃபைண்டிங்ஸ் இருக்கலாம்? பவல் லூப்ஸ் வந்துட்டு டைலேட்டடாக இருக்கலாம், இப்போ கூட பவல் லூப்ஸு. போர்ட்டல் வீனஸில் கேஸ் இருக்கும். அண்ட் அப்டமினல் ஃப்ரீ ஏர் இப்போ லைக் ஒரு வேளை இந்த நெக்ரோடைசிங் என்ட்ரோகோலைட்டிஸ்னால பெர்ஃபரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அப்டமனில் ஃப்ரீ ஏரே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்டமன் ஃப்ரீ ஏர் இருக்கும். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸோ அப்டமினல் டெண்டர்னஸ், ரிஜிடிட்டி, கார்டிங், லூக்கோசைட்டோசிஸ் இந்த பேஷண்ட் வந்துட்டு சஜஸ்ட் லைக் இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னது ஸோ நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே லைக் அப்டமன் டிஸ்டென்ஷன் வரைக்குமே நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நெக்ரோடைசிங் என்ட்ரோகோலைட்டிஸோட ஃபீச்சர்ஸ். பட் இது டெண்டர்னஸ் ஆகிறது, ரிஜிடிட்டி ஆகிறது, கார்டிங் வருது, லூக்கோசைட்டோசிஸ் இருக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிட்டோனைட்டிஸை வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ என்ன ஆகுது? லைக் பவல் வந்துட்டு ஒரு மாதிரி நெக்ரோசிஸ் ஆகிட்டு இஸ் காசிங் பெரிட்டோனைட்டிஸ். ஸோ இது வந்துட்டு எமர்ஜென்சியாக டக்குன்னு யோசிக்கவே கூடாது, எமர்ஜென்சி லேப்ரோட்டோமி வந்துட்டு பண்ணணும். லேப்ரோட்டோமி பண்ணிடணும்.
லைக்லி ரிசெக்ஷன் ஆஃப் த அஃபெக்டட் பவல் லூப்பை வந்துட்டு நம்ம ரிசெக்டே பண்ணிடுவோம். எதனால் டு ப்ரிவெண்ட் வந்துட்டு பவலோட நெக்ரோசிஸை ப்ரிவெண்ட் பண்ணுறக்காக. இது மட்டும் கிடையாது, பவுல் நெக்ரோசிஸ் மட்டும் கிடையாது, டிஐசி, ஷாக்கு, இது எல்லாத்தையுமே ப்ரிவெண்ட் பண்ணலாம். நெக்ரோடைசிங் என்ட்ரோகாலைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் திருப்பி நம்ம பார்க்கலாம். இட்ஸ் கண்டிஷன் தட் அஃபெக்ட்ஸ் வந்துட்டு 10% ஆஃப் ப்ரீமெச்சூர் இன்ஃபென்ட்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். எங்கள் என்ஐசியூவில் இருக்கவங்க who have been fed for a few days, ஸோ கொஞ்சம் நாளாக ஃபெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரெஸ்ட் ஃபெட் இன்ஃபென்ட்ஸ் வந்துட்டு ட்ரெஸ் அவங்களுக்கு வந்துட்டு கம்மியாக வரும் கம்பேர்ட் டு ஃபார்முலா மில்க். ஸோ இந்த குழந்தைக்கு வந்துட்டு நம்ம கேஸ் படி ஃபார்முலா மில்க் தான் வந்துட்டு தந்துட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ரோடைசிங் என்ட்ரோகாலைட்டிஸ் எதை இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா கோலானு, அப்புறம் டெர்மினல் இலியம் அண்ட் லெஸ் லைக்லியாக வந்துட்டு ஜஜனம் அண்ட் டியோடனம்லாம் இன்வால்வ் பண்ணும். சிம்டம்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி, ஸோ ஃபீடிங் கம்மியாக இருப்பாங்க, லெத்தாஜிக்காக இருப்பாங்க, பீலியஸ் ஆஸ்பிரேட்ஸ் கூட வந்துட்டு இருப்பாங்க நம்ம. ஸோ ஏன்னா வாமிட்டிங் இருக்கும், பீலியஸ் ஆஸ்பிரேஷன் ஆகலாம், டிஸ்டென்ஷன் இருக்கலாம், ரெக்டல் ப்ளீடிங்லாம் இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் மைல்டாக இருக்கக்கூடிய நெக்ரோடைசிங் என்ட்ரோகாலைட்டிஸ் இன்க்ளூட் வந்துட்டு கட்டை ரெஸ்ட் கொடுத்துட்டு ஃபார்முலா மில்கில் தரம் கட் ரெஸ்ட் தந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸு, பேரண்ட்லாம் நியூட்ரிஷன் தரலாம். சர்ஜிக்கல் இன்வென்ஷன் எப்போ நெசசரியாகவும் டெண்டர்னஸ் இருக்குது இல்லை சைன்ஸ் ஆஃப் செப்சிஸ் இருக்குன்னா அப்போ இன்ஃபென்ட் கண்டிஷனோட வேர்ஷன் ஆகுதுன்னா அப்போ பண்ணலாம். ஸோ அப்சர்வேஷன் மேபி அப்ரோப்ரியேட் ஃபார் அ ஷார்ட் டைம் த கேசஸில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு we have to proceed with the treatment. சர்ஜரி. இது மோஸ்ட் சீரியஸ் இன்ஃபென்ட்ஸ் வந்துட்டு மே ஹேவ் ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா மார்ட்டாலிட்டி ரேட் 30% வரைக்கும் கூட வந்துட்டு ரைஸ் ஆகலாம். ரேடியாலஜிக்கல் சைன்ஸ் ஆஃப் ஸோ ரேடியாலஜிக்கலாக நெக்ரோடைசிங் என்ட்ரோகாலைட்டிஸோட சைன்ஸ் என்னெல்லாம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி நியூமட்டோசீல் இன்டெஸ்டைனாலிஸ், கேஸ் இந்த போர்ட்டல் வெயினில் கேஸ் இருக்குது, பர்ஃபரேட்டடாக இருக்குன்னா நியூமோபெரிட்டோனியம் கூட வந்துட்டு வரலாம். டெஃபினட்டிவ் சர்ஜரி என்ன, ஸோ பவலை ரிசெக்ட் பண்ணுறோம் அண்ட் மீதி இருக்கிறத வந்துட்டு அனஸ்டமோசிஸ் பண்ணிவிடுறோம். இல்லாட்டினா ஒரு டீஃபங்க்ஷனிங்காக இருக்கக்கூடிய ஸ்டோமா வந்துட்டு போட்டுவிட்ருவோம்.